அந்த பலனான நகரம் சீயோனுந்து தானாய் புறப்பட்டு, நீங்க வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 2வது வாசித்தா, பரிசுத்த புதிய எருசலேம் ஆகிய நகரம் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு, தேவனை அனுப்பல, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு பரலோகத்தை விட்டு மனுஷர் மத்தியிலே இறங்கியவரை கண்டேன் என்று எழுதுகிறார். அதுதான் அந்த நாம் தானியேல் 2:44 படி சீயோனிலே வைக்கப்பட்ட அந்த கல் தானாய் பெயர்ந்து உருண்டு வந்து மற்ற 5 ராஜாக்களை நொறுக்கி தானோ என்று நினைக்கிறேன். அந்த ராஜ்யம் தானாய் அங்கு பெயர்ந்து உருண்டு வருது. காரணம் அதுக்கு ரட்சிப்பு, தேவனுடைய முடிவான ரட்சிப்புக்குரியவர்கள், முடிவான ரட்சிப்புக்குரியவர்கள் என்று நாம் 1:5 வாசித்திருக்கிறோம். 9வது வசனத்தில் ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்கள், சரீர ரட்சிப்பு அல்ல. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் பிரசங்கங்கள் எல்லாம் சரீர ரட்சிப்புக்கான பிரசங்கங்கள். ஆனால் ஆண்டவரால் முடிவாக கொடுக்கப்படுகிற ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்பு.